கன்னியாகுமரி மாவட்டம் வீரப்புலி பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தனது வாகன பிரச்சாரத்தை துவக்கினார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கால்வின். வணக்கம் கால்வின், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. இந்திய கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் தனது தேர்தல் வாகன பிரச்சாரத்தை கன்னியாகுமரியில் உள்ள வீரப்புலி பகுதியில் இன்று துவக்கினார். இதில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ், கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் KT உதயம் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளின் மாவட்ட தலைவர்கள், செயலாளர், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது அவர் பேசும்போது, கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் மத்தியில் மத்திய அரசின் மோசமான ஆட்சியால் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகி உள்ளனர். நாளுக்கு நாள் ஏழை மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு வருகின்றது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற வகையில் ராகுல் காந்தி மக்கள் வாழ்வு மேம்படும் வகையில் தேர்தல் வாக்குறுதியை நமக்கு அளித்துள்ளார். 30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை, படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு ஆண்டு 1 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை, விளையாட்டு வீரர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை போன்ற திட்டங்கள் மூலம் நமது நாட்டின் இளைஞர்கள், பெண்கள் ஆகியோருக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கின்ற வகையில் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்துள்ளது என்பதை கூறி அவர் அந்த பகுதியில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி கால்வின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.